அனைவருக்கும் வணக்கம். ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பிச்சு ஒரு வாரத்தை கடந்துருச்சு. 9 நாளாக அந்த போர் தொடர்ந்து உக்கிரமாக நடந்துகிட்டு இருக்கு. போரின் தொடக்கத்தில் இஸ்ரேலின் கை ஓங்கி இருந்ததுன்னு உண்மைதான். காரணம் ஈரான் எதிர்பாராத நேரத்தில் அவங்க அடித்தாங்க இஸ்ரேல். அதுவும் அவர்களாக வேண்டுமென்றே ஈரான் மீது தாக்குதலை அவங்க நடத்தினாங்க. அதில் கொஞ்சம் நிலை குலைஞ்சது என்ன உண்மைதான். சேதம், பலமான சேதங்கள் ஏற்பட்டது உண்மைதான். ஈரானுடைய ஒரு முக்கியமான எண்ணெய் வயல், அதே போல் அணு ஆயுத சோதனை கூடம், இது எல்லாத்தையுமே அவங்க சேதத்தை ஏற்படுத்தினாங்க. அதை முழுசு அழிஞ்சிடல, கணிசமான சேதத்தை ஏற்படுத்துச்சு இஸ்ரேலோட தாக்குதல். இந்த தாக்குதலை பார்த்துட்டு மிரண்டு போய் ஈரான் அமைதியாயிடும். ஏன்னா இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட்டுக்கு நிற்கிது, பிரிட்டன் வேறு சப்போர்ட் பண்ணுது. அதனால் ஈரான் அடங்கி போயிடும் அப்படின்னு பலரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக மேற்குலகில் இந்த அமெரிக்காவுக்கு சாதகமாகவே செய்தியை பரப்புவதற்கு என்று இருக்கிற அந்த மீடியா தொடர்ச்சியாக ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிட்டாங்க. அவங்க எல்லாருமே ஈரான் பணிஞ்சு போயிடும், அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் நடந்தது உலகம் எதிர்பாராதது. இப்போ வரைக்கும் பேரதிர்ச்சியில் இருக்காங்க. ஏன்னா 3வது நாள்லேருந்து ஈரான் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் எப்படிப்பட்ட ஆயுதங்கள்னா, இவங்கெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அட்வான்ஸ்டு, அதாவது மிக நவீனமாக வடிவமைக்கப்பட்ட ஆயுதங்கள். அதில் அந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னு ஒன்று, ஃபட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிசைலு, இது எல்லாமே இஸ்ரேல் எதிர்பார்க்காத ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களை கொண்டு நம்ம அடிப்பாங்க அப்படின்றத அவங்க நினைச்சே போகல. இன்னொன்று, அவர்கள் பயன்படுத்திய அந்த ஹைப்பர்சோனிக் ஆயுதம், ஈரானுடைய ஆயுதம் எப்படின்னா, இவங்களோட அயன்டோம், அதாவது வருகிற ஏவுகணையை தடுத்து அழிக்கிற அந்த அயன்டோம் இருக்க, அந்த அயன்டோமுக்கே டேக்கா கொடுத்துட்டு மாற்றுப்பாதையில் போய் குறிப்பிட்ட இலக்கை சரியாக தாக்கும். அந்த மாதிரி மிசைல் அவங்க வச்சுருக்காங்க. எப்படி இதெல்லாம் உருவாக்குனாங்க, எப்போ எந்த நேரத்தில் உருவாக்குனாங்க அப்படிங்கிற கேள்விகளோட மிரண்டு போய் நிற்கிறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும், அல்லது இவர்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்கிறவங்க. இன்னொரு பக்கம் ஈரானுக்கு பெருகிற ஆதரவு அவங்களை அதிர்ச்சியில் உரைய வச்சிருக்கு. என்னன்னா, ஈரான் ஈரானுக்கு ஆதரவாக இருந்த அத்தனை அமைப்புகளையும் இவங்க அழிச்சிட்டு தான் இப்போ ஈரான் கிட்ட வந்திருக்காங்க. அதாவது அந்த அமாஸ், இல்லை சிரியா, இன்னும் இருக்கிற அந்த அமைப்புகள், நாடுகள், இவங்க எல்லாரையும் ஒடுக்கிட்டு தான் ஈரான் கிட்ட கடைசியாக நிற்கிறாங்க இஸ்ரேலும் அந்த அமெரிக்காவும். இப்போ ஈரான் தன்னுடைய முழு பலத்தையும் காட்டி போரில் அடிக்குது, இறங்கி அடிக்குது. இஸ்ரேலை செதற விட்டுருக்கு. இன்றைய தேதிக்கு இந்த நேரத்துக்கு இஸ்ரேல் அங்கே இருந்த மக்கள், பல லட்சம் மக்கள் கொத்து கொத்தா வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. அந்த நாட்டை விட்டு போனா போது, இந்த நாடே வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடுறாங்க. அதே நேரம் மக்களுடைய வெறுப்பு முழுசும் அந்த நெதன்யாகு, அந்த நாட்டு பிரதமர் நெதன்யாகு மேல திரும்பி இருக்கு. ஏன்டா, அவன் பாட்டுக்கு சும்மா இருந்தான், அவன் மேல நீ எதுக்கு மிசைல் போட்டு அடிக்கிற? அதை அடிச்சுட்டு எதுக்கு நீ தொடர்ச்சியாக நீ வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கு? அதனுடைய விளைவு பாரு. கஷ்டத்துக்கு உள்ளாகி நிற்கிறது நாங்க தான், நீ பாட்டு சொகுசா தப்பிச்சு போயிடுவேன், நாங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு போயிட்டு அந்த நெதன்யாகு மகனை தெருவில் போட்டு பொழக்கிறாங்க பொதுமக்கள். அந்த காட்சிகள் எல்லாம் வீடியோ வெளிவருது. இஸ்ரேலில் மொத்தமாக அந்த ஒரு உள்நாட்டு கலவரம் மாதிரி அந்த மக்கள் கிளர்ந்து எழுந்து நெதன்யாவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரம் தாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்காங்க. மிசைல்ஸ் விழுந்துகிட்டே இருக்கு. சேதம் பலமாக இருக்கு. அவன் நினைச்சு பார்க்காத இடத்துலலாம் ஈரான் குண்டு மழை பொழிஞ்சிருக்கு. குறிப்பா உலகின் மிக மிக ஆபத்தான ஒரு உளவு பிரிவுன்னு சொல்ற இஸ்ரேலோட மொசாத், அந்த அலுவலகத்தையே தரமட்டமாக்கி இருக்கு ஈரானுடைய அந்த ஏவுகணைகள். அதே போல ஒரு பெரிய மருத்துவமனை, உலகின் பெரிய மருத்துவமனையில் ஒன்றுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நவீன மருத்துவமனை ஒன்று மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதை ஈரானுடைய மிசைல் தான் அடிச்சிருக்கு. ஆனால் இது இந்த போரை தவறுதலாப்பட்டது, அது நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதை வைத்தே ஈரான் மீது பெரிய ஒரு போர்க்குற்றத்தை, அது போர்க்குற்றம் செய்ததா கொண்டு போயிட்டு சர்வதேச நீதிமன்றத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதா நெதன்யாகு சொல்லியிருக்கார். இதை கேட்டு உலகமே சிரிக்குது. ஏன்டா டேய், நீ எல்லாம் பேசலாமா? போர்க்குற்றத்தை பற்றி நீ பேசலாமா? நீ எவ்வளோ பெரிய போர் குற்றவாளி? அந்த பாலஸ்தீன மக்களை காசாவிலையும் மேற்கு கரையிலையும் நீ அடி குறிப்பாக மருத்துவமனைகளாக பார்த்து வேணும்னே தாக்குனது. அந்த 2 பாலஸ்தீன பகுதியில் இருந்த மருத்துவமனைகளை மொத்தமாக சிதைக்கணும். அதான் இந்த நெதன்யாகுவோட நோக்கம். எவ்வளோ குரூரமான எண்ணம் பாருங்க.
இன்னைக்கு வந்து ஒரு மருத்துவமனை அடிபட்ட உடனே வந்து போர்க்குற்றம்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் கொந்தளிக்கிறிய, நீ அடிச்சு இத்தனை பேரை காலி பண்ணல, உன்னுடைய படை மருத்துவமனைக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற நோயாளிகளை சுட்டு கொண்டு இருக்கு. நோயாளிகளை சுட்டு கொண்டு அவங்களுக்கு எந்த வசதியும் கிடைக்க விடாம செஞ்சு மொத்தமா வந்து அவங்கள பல ஆயிரம் உயிர்களை மருத்துவமனையிலே வந்து காலி பண்ணது தான் இந்த இஸ்ரேல். அவர்களுக்கு முற்பகல் செய்யும் பிற்பகல் விளைவுங்கிறது ரொம்ப காலமா வெயிட் பண்ண தேவையில்ல. போனா ஒரு வருஷம் முன்னாடி என்ன பண்ண, அதற்கான பலனை வந்து இந்த வருஷம் நீ அனுபவிக்கிற. அப்படித்தான் வந்து இந்த உலகம் அதை பார்க்குது. போர் என்பது மிகப்பெரிய ஆபத்து தான். உயிர்கள் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்களை குடிக்கக்கூடியது தான் போர். அத்தனை ஆபத்தான ஒரு விஷயத்த யாரும் வந்து கொண்டாட மாட்டாங்க. பொதுவா எந்த நாடா இருந்தாலும் எதிரி நாடாவே இருந்தா கூட சண்டை வேணாம்ப்பா, இந்த சண்டையால் ஏற்படுற உயிரிழப்புகள் வேண்டாம், அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா இஸ்ரேல் விஷயத்துல பாத்தீங்கன்னா உலகில் ஜனநாயக சக்திகள், நடுநிலை நாடுகள், நடுநிலையாளர்கள் அவ்வளவு பேரும் இஸ்ரேல் பாதிக்கப்பட்டு அலறி துடிப்பதை பார்த்து வந்து அவங்க கொண்டாடுறாங்க. அதை உனக்கு வேணும்டா, அது கண்டிப்பா வந்து உனக்கு இதை விட பெரிய பனிஷ்மெண்ட் வேணும், நெதன்யாகு தெருவில் வச்சு அவனை அடிக்கணும், இப்படியெல்லாம் வந்து பேச்சுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு காரணம் இந்த இஸ்ரேல் அத்தனை கொடூரமான ஒரு முகத்தை வந்து இந்த உலகத்துக்கு இது வரைக்கும் காட்டியிருக்கு. குறிப்பா அரபு நாடுகள், கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து இஸ்ரேலுங்கிறது எப்போதுமே நம்பத்தகுந்த ஒரு ஆள் கிடையாது, ஒரு நம்பத்தகுந்த நாடு கிடையாது. அது அத்தனை கொடூரமானது அப்படின்னு பேர் எடுத்து வச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு அதனுடைய பலனை வந்து அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற அந்த இத்தனை துயரிலும் கூட இஸ்ரேலில் உள்ள யூதர்கள் அவர்களுடைய குணம் என்னங்கிறத காட்டுறதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, போர் நடக்குது, அங்க இருக்கிற மக்கள், அந்த நாட்டு குடிமக்கள், அவர்களுக்கு வேலை பார்க்கிற பிற நாட்டு மக்கள், அது குறிப்பா இந்தியாவை சேர்ந்தவர்கள், வட இந்தியர்கள் பலரும் அங்க போய் வேலை பார்க்குறாங்க. லட்சக்கணக்கில் போய் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா சம்பளம் அதிகன்றதுனால. செய்கிற வேலையெல்லாம் வந்து ரொம்ப கீழே சாதாரண வேலை தான். ஆனாலும் நிறைய இந்தியர்கள் வந்து அங்கே செய்கிறாங்க. இப்படி இந்தியர்கள் வந்து இப்போ போரில் எல்லாரும் அடிபட்டு எல்லாரும் ஓடுறாங்க, இல்லை பங்கரில் பதுங்குறாங்கல்ல, அப்படி இஸ்ரேலை சேர்ந்த யூதர்கள் போய் பங்கரில் பதுங்குறாங்க. அவங்களோட சேர்ந்து தாங்களும் அந்த இதில் சேஃபாக கொஞ்சம் பதுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தொழிலாளர்கள் போனால் அவங்க அடித்து விரட்டுறாங்க. நீ எல்லாம் அங்கே வரக்கூடாது, நீ வெளியே போய், இது ஒன்லி யூதர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது எப்பேற்பட்ட இனவெறி பிடிச்சவங்களாம் இவங்க இருக்காங்க, இவனுடைய உண்மையான குணமே வந்து இதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு தான் வந்து அவருடைய நடவடிக்கைகள். அதுவும் குறிப்பாக இந்த போர்க்காலத்து சூழலில் உயிருக்கு பயப்பட்டு தங்களை நாடி வருகிற தங்கள் பணியாளர்களையே வந்து அவங்க சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி விரட்டுறதை பார்க்க முடியுது. அதே போல் மக்கள் வந்து தெருவில் இறங்கி பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க, போரே வேணான்னு சொல்கிறாங்க, நாட்டை விட்டு எங்கேயாவது நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இஸ்ரேல் உருவாகி 70 ஆண்டுகள் ஆகுது. இந்த 70 ஆண்டுகளில் இதுவரை அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மரண பயம் ஏற்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அமெரிக்க துணையோட வந்து அங்கே அப்படி ஒரு ஆட்டம் போட்ட ஒரு அடியாள் இந்த இஸ்ரேல். இப்போ அந்த அடியாளுக்கு பெரிய அடியா வந்து கொடுத்துருக்கு ஈரானை. இப்போ இதில் வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ 2 நாளாக வந்து அமைதியாக இருக்குது. ஏன்னா வெவ்வேறு இடங்களிலிருந்து வருகிற மிசைலை விட மிகப்பெரிய த்ரெட்டனிங். அது என்னன்னா, ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் வடகொரியா. இதில் ரஷ்யா வந்து ஓரளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் சைனாவும் வடகொரியாவும் செய்யவே ஆரம்பிச்சிருவாங்க. நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சைனாவுடைய போர்க்கப்பல்கள், உளவு கப்பல்கள் எல்லாமே வந்து பாரசீக வளைகுடாவுக்குள்ளே போயிடுச்சு. அது ஈரானுக்கு ஆதரவாக, அதே நேரம் இஸ்ரேலை உளவு பார்க்கிற ஒரு வேலையை வந்து சைனாவோட போர்க்கப்பல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வடகொரியாவிலிருந்து ஆயுதங்கள் மற்றும் வீரர்களை தருவதற்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் வந்து அறிவிச்சிட்டார். இது வந்து அவங்களுக்கு பேரிடி. ஏன்னா இந்த கிம் ஜாங் உன் இருக்கார்ல, சைனாவை கூட ஏதோ ஒரு வகையில் அவங்க பேசுறதை கேட்கலாம், ஆனால் கிம் ஜாங் உன் எப்போ என்ன பண்ணுவார், என்ன முடிவு எடுப்பார்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே வந்து ரஷ்யாவுக்கே வந்து அவர் 8000 துருப்புகளை வந்து அனுப்பியிருக்காரு அந்த நாட்டுக்கு உதவுவதற்காக. ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு உதவ வெளிப்படையாகவே ஆயுதங்களையும் வீரர்களையும் அனுப்பி வச்சவர் அவர் கிம் ஜாங் உன். இப்போ அதே போல வந்து ஈரானுக்கும் நாங்கள் வந்து உதவி செய்வோம், அதுவும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா அடுத்த நொடி வடகொரியாவினுடைய ஆயுதங்கள் அமெரிக்காவை
தாக்கி அழிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க வெளிப்படையாக விட்டுருக்கிற எச்சரிக்கை. அதே போல் ரஷ்யாவும் வெளிப்படையாக சொல்லிடுச்சு, இதில் நீ தலையிடக்கூடாது, தலையிட்டால் கண்டிப்பாக ரஷ்யா வந்து அந்த இடத்துல நிற்கும். அதே போல் சைனா வந்து மிக அழுத்தமான ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு. இதுவரைக்கும் வந்து அமெரிக்கா சந்திக்காத பெரிய ஆபத்தை வந்து சந்திக்க நேரிடும், ஈரான் கிட்ட நீ போகக்கூடாது அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாக ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதை கேட்டு தான் வந்து ட்ரம்ப் ஆடி போயிட்டு, ஏன்னா மணிக்கு ஒரு தடவை ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவார் அவர், என்னால் தான் இந்த உலகம் இயங்குது, நான் தான் இந்த போரை நிப்பாட்டினேன், நான் தான் இந்த போரை ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு உலர்களை வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அமெரிக்க வரலாற்றில் இப்படி ஒரு மோசமான ஒரு அதிபர் இல்லைன்ற பேர் தான் கடைசியில் அவர் மிஞ்ச போகுது. அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அவர் பேர் வந்து கெட்டு நாரி போயிருக்கு. இப்போ இந்த பிரச்சனையில் அவர் தலையிட்டு அதன் விளைவாக ஈரானோ அல்லது வடகொரியாவோ அல்லது சீனாவோ அமெரிக்காவை தாக்க ஆரம்பிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்கர்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்கலாம் அமெரிக்கக்காரங்க ரொம்ப பலசாலிங்க, ரொம்ப தைரியசாலிங்க, அவங்க தான் வல்லரசு, அதனால வந்து உலகின் எந்த பகுதியையும் அவங்களால ஆதிக்கம் செலுத்த முடியும் அப்படின்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா உண்மையில அமெரிக்கர்கள் மிகுந்த ஒரு அமைதியை விரும்புபவர்கள். போர், சண்டை, இல்லை கொலை, துப்பாக்கி சூடு, இதெல்லாம்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அலர்ஜி, பயம். இப்போ வந்து இங்க அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் நிலை கொண்டிருக்கோ அவங்களையெல்லாம் அழிச்சிட்டு அமெரிக்கா மேல ஒரு குண்டு விழுந்தாலே வந்து அந்த மக்கள் ட்ரம்ப்பை வந்து வெளுத்துருவாங்க. அந்த அளவு அதுதான் அவர்களுடைய இயல்பு. உண்மையில் போர் வேண்டாம் என்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. இப்பவே வந்து அமெரிக்காவில் நீ ஈரான் போர்ல நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செக் வச்சுட்டாங்க. அப்படி தலையிடுவதாக இருந்தால் காங்கிரஸோட அனுமதி வேண்டும் அப்படின்னு கேட்கிறேன், பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரிக்கணும். அதற்கும் வந்து அவங்க தயாரா இல்லை, அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ இதெல்லாம் தாண்டி ட்ரம்ப் வந்து இதில் தலையிட்டா அல்லது போரில் நேரடியாக குதிச்சா அமெரிக்காவே வந்து அவரை காரி துப்பிடும். அந்த நிலையில் தான் இப்போ இருக்கு. அதனால எல்லா பக்கமும் ஈரானுக்கு சாதகமான ஒரு சூழல் இப்போ வந்துருச்சு. ஏன்னா ஈரான் இந்த போரை ஆரம்பிக்கல. ஈரான் இந்த போரில் ஈரான் வந்து வெறும் அவர்களுடைய ஆதரவோடு இயங்குகிற அந்த குழுக்கள் அவர்களும் கூட வந்து இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பை ஒழிக்கிறதுக்கு தான் வந்து அவங்க சண்டைக்கு போனாங்க. இப்போ அந்த குழுக்கள் எல்லாம் அமைதியாயிட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லை, வீரர்கள் இல்லை, தலைவர்கள் போயிட்டாங்க. அதனால அந்த குழுக்கள் அமைதி காக்குது. இப்போ ஈரான் வந்து மெயினாக அவங்களே வந்து களத்தில் இறங்கி அடிக்கிறாங்க. இன்னும் வருகிற நாட்களில் மிக பயங்கரமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு ஈரான் சொல்லுது. அயத்துல்லா கமேனியை வந்து கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ட்ரம்ப்பும் நெதன்யாகும் வெளிப்படையா சொல்றாங்க. உலகத்துல பாருங்க எந்த நாடாவது இப்படி அறிவிச்சிருக்கா, மற்ற நாட்டு தலைவரை நான் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு. தலைவரை கூட வேணாம், ஒரு சக மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதர் இந்த மிரட்டல் விடுத்தா கூட தூக்கி உள்ள வச்சிடுறாங்க. ஆனா சர்வதேச அளவில் ஒரு பாரம்பரியம் மிக்க மிகப்பெரிய ஒரு நாடு, புத்திமான்கள் நிறைந்த ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய உச்ச தலைவர், அவரை வந்து நாங்கள் கொல்லுவோம்னு சொல்லிட்டு 2 நாட்டினுடைய பிரதமரும் அதிபரும் வந்து சொல்லும்போது இந்த உலகம் அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த அயத்துல்லா காமினி அதை பற்றி கவலையே படல. பரவாயில்ல, என் வயது வந்து 86 வயது ஆகுது, எனக்கு நீ தாராளமாக வந்து என்னை கொலை பண்ணலாம், எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் என்னுடைய மரணம்ன்றது இந்த போரை தடுக்காது, இந்த போரை நிறுத்திடாது. எனக்கு அப்புறம் வர்றவன் இதை விட இன்னும் வீரியமாக சண்டை போடுவான், உங்களை வந்து கண்டிப்பாக அடிப்பான் அப்படிங்கிறத காமினி வந்து ஒரு எச்சரிக்கையாக வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. எப்படி இவ்வளோ ஆயுதங்களை அவங்க இந்த குறுகிய காலத்தில் வந்து பண்ணாங்க, எப்படி இவங்க சேர்த்தாங்க, யார் உதவி பண்ணாங்க? ஏன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அந்த நாட்டின் மீது அமெரிக்க பொருளாதார தடைகளை வந்து வீசிருந்தது. அதாவது அமெரிக்கா விதிக்குதுன்னா அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற பல நாடுகளும் அந்த தடையில் கலந்துக்கும். இவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க, வர்த்தகம் வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவ்வளவு ஒரு நெருக்கடியிலும் கூட ஈரான் எப்படி வந்து இந்த மாதிரி ஆயுதங்களை குவித்தது அப்படிங்கிறது தான் பலருக்கும் கேள்விகளாக இருக்கு. பட் ஈரானை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு எந்தெந்த அமைப்புகளிடமிருந்து ஆயுத உதவி அல்லது ஆயுதங்கள் உருவாக்குகிற தொழில்நுட்பங்கள் கிடைக்குமோ அதையெல்லாம் வந்து அவங்க கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். வடகொரியா, சைனா, ரஷ்யா இவர்களெல்லாம் வந்து அந்த உதவியை தாராளமாக வந்து செஞ்சுருக்காங்க. ஏன் அந்த அணு ஆயுத உதவியை ஆரம்பத்தில் அமெரிக்காவே செஞ்சுருக்கு. அமெரிக்கா ஆரம்பத்தில் ஈரானுக்கு நட்பாக இருந்த நாடு தான். பட் இப்போ வந்து அது கடுமையான ஒரு எதிரி நட மாறி போயிருக்கு. எப்படி இருந்தாலும் இப்போ அந்த வளைகுடாவில் நடக்கிற அந்த தாக்குதல் போரில் வந்து இப்போதைக்கு ஈரானின் கை ஓங்கி நிற்குது. உலகம் முழுக்க வந்து அவர்களுக்கு ஆதரவான ஒரு அலை வீசுது.
அந்த உற்சாகம் அவங்களுக்கு வந்து இன்னும் மேலும் இந்த போரில் அவர்களுடைய அந்த வெற்றியை வந்து இன்னும் அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கு.